ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ். ஸோ எஸ்எஸ்சிலேருந்து பாருங்கள் ஜிடிக்கான ரெக்ரூட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. மொத்தமாக வேகன்சி வந்து 39,481 வேகன்சியோட உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ கல்வி தகுதினா நீங்கள் 10th மட்டும் பாஸ் பண்ணாலே இந்த வேலைக்கு வந்து எலிஜிபிள் தான். சேலரின்னு பொறுத்த வரைக்கும் 30,000லேருந்து உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரியே வந்து இருக்கும். எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தமிழ்லேயே வந்து அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ ஃபீஸ் வந்து யார் யாருக்கு வந்து கிடையாதுன்னா, பெண்களுக்கு வந்து ஃபீஸ் கிடையாது. அதே மாதிரி எஸ்சி எஸ்டிக்கும் வந்து ஃபீஸ் வந்து கிடையாது. லாஸ்ட் டேட் வந்து பாருங்க 14th அக்டோபருக்குள்ளார நீங்க ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து பாருங்க இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன். ஸோ ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன்ல இருந்து பாருங்க ஜிடிக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் டேட் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஆன்லைன் அப்ளிகேஷனோட க்ளோசிங் டேட் வந்து 14th அக்டோபருக்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு கரெக்ஷன் விண்டோ வந்து எப்போ ஓப்பன் ஆகுதுங்கிற டேட்டுமே கொடுத்துருக்காங்க. 5th நவம்பர்லேருந்து 7th நவம்பருக்குள்ளார நீங்கள் அப்ளிகேஷன் வந்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் சிபிடி எக்ஸாம் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். அதுக்கான டேட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. பிப்ரவரியில் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கான எக்ஸாம் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் பெண்கள்லாம் வந்து நிறைய பேர் வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அவங்கள வந்து நாங்கள் என்கரேஜ் பண்ணுறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ பெண்களுக்கு வந்து ஃபீஸ் எல்லாம் கிடையாது. நீங்கள் வந்து எல்லாருமே வந்து நீங்கள் ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதில் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா 13 லாங்குவேஜில் நீங்கள் வந்து எழுதிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதில் நம்ம தமிழுமே நீங்கள் வந்து எழுதிக்கலாம். எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் தமிழ்லேயே நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு வேகன்சின்னு பொறுத்த வரைக்கும் மொத்தமாக வந்து 39,481 வேகன்சி வந்து உங்களுக்கு ஃபில் பண்ணுறாங்க இந்தியா முழுக்க. ஸோ மேலுக்கு தனியாக ஃபீமேலுக்கு தனியாக வந்து பாருங்கள் வேகன்சி வந்து உங்களுக்கு கம்யூனிட்டி வைஸாக வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஃபோர்ஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, உங்களுக்கு அந்த படைகள்லாம். ஸோ பிஎஸ்எஃபாக இருக்கட்டும், சிஐஎஸ்எஃப், சிஆர்பிஎஃப், எஸ்எஸ்பி, ஐடிபிபி இந்த மாதிரி வந்து படைகள்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஃபோர்ஸில் தான் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கான ஒர்க் வந்து இருக்க போகுது. ஸோ ஓவராலாக 39,481 வேகன்சி வந்து உங்களுக்கு வந்து ஃபில் பண்ணுறாங்க. ஸோ ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் குறைந்தபட்சம் 18, அதிகபட்சம் வந்து 23 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இது இல்லாமல் ஏஜ்லேருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஸேஷனுமே இருக்குது. அதாவது எஸ்சி எஸ்டியில் வரீங்கன்னா 5 இயர்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அவங்களாம் 28 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். ஓபிசி கம்யூனிட்டியாக இருந்தால் உங்களுக்கு 3 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. அவங்களாம் 26 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கும் வந்து பாருங்கள் 3 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ்லேருந்து ரிலாக்ஸேஷன் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 10th பாஸ் பண்ணாலே இந்த வேலைக்கு வந்து எலிஜிபிள் தான். 10th மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 10th தான் வந்து மினிமம் குவாலிஃபிகேஷனாக வந்து கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் 10th முடிச்சிருந்தாலே இதுக்கு வந்து எலிஜிபிள் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. இந்த வேலைக்கு எப்படி நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குன்னா, இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ssc.gov.in இந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கான ஸ்டெப்ஸ் எல்லாமே வந்து கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பாருங்கள் அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அது யார் யாருக்கு வந்து ஃபீஸ் கிடையாதுன்னா, பெண்களுக்கு வந்து ஃபீஸ் கிடையாது. அதே மாதிரி வந்து பாருங்கள் எஸ்சி, எஸ்டி, எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கும் ஃபீஸ் கிடையாது. இவங்களை தவிர்த்து மீதி இருக்கிறவங்க மட்டும் ஒரு ₹100 வந்து ஃபீஸாக வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதை வந்து நீங்கள் ஆன்லைன் மோட்லேயே இதுக்கான ஃபீஸுமே வந்து நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம். ஸோ சென்டர் ஆஃப் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு ரீஜன் வைஸாக உங்களுக்கான சென்டர் வந்து உங்களுக்கு அலாட் பண்ணியிருக்காங்க. அதில் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து பாருங்கள் சதர்ன் ரீஜன் சொல்லி இங்கே கொடுத்துருப்பாங்க. சதர்ன் ரீஜனில் தான் தமிழ்நாடு வந்து வரும். ஸோ இதில் வந்து பாருங்கள் சென்னை இருக்குது, கோயம்புத்தூர் இருக்குது, சேலம் இருக்குது, மதுரை இருக்குது, திருச்சிராப்பள்ளி இருக்குது, திருநெல்வேலி இருக்குது, வெள்ளூர். இங்கே தான் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கான எக்ஸாம் சென்டர் வந்து இருக்கும். இதில் நியர்பை இருக்கக்கூடிய சென்டரை வந்து நீங்கள் சூஸ் பண்ணி எக்ஸாமே நீங்கள் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் நான் சிபிடி எக்ஸாம் சொன்ன பார்த்தீங்களா, அது வந்து பாருங்கள். ஸோ பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி இந்த மாதிரி உங்களுக்கான கொஷின்ஸ் வந்து இருக்க போகுது. ஸோ உங்களுக்கு இதில் வந்து பாருங்கள் பார்ட் ஏல 20 கொஷின், பார்ட் பியில் 20 இந்த மாதிரி வந்து மொத்தமாக வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஒரு 80 கொஷின்ஸ் வந்து வரும். ஸோ அது வந்து உங்களுக்கு ஒரு 160 மார்க் வந்து கன்வெர்ட் பண்ணிக்குவாங்க. அது மட்டும் இல்லாமல் பாருங்கள் 60 நிமிஷம் உங்களுக்கான எக்ஸாம் வந்து நடக்கும். தமிழ்லேயே நீங்கள் வந்து எக்ஸாமும் நீங்கள் எழுதிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. நெகட்டிவ் மார்க் வந்து இருக்குது. நீங்கள் ஒரு கொஷின்ஸ் தப்பாக எழுதுனா 0.25 மார்க் வந்து டிடெக்ட் ஆகும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. எக்ஸாம் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச கொஷின்ஸ் மட்டும் நீங்கள் அட்டன் பண்ணாலே போதும். உங்களுக்கு வந்து தெரியாத கொஷின்ஸ் அட்டன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தப்பானாலே வந்து ஒரு கொஷின்ஸ்க்கு வந்து 0.25 மார்க் வந்து உங்களுக்கு வந்து நெகட்டிவ்ல வந்து போகும். ஸோ அதுவுமே இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டிவ் சிலபஸ் வந்து பாருங்கள் இங்கே இருக்குது. ஸோ 10th ஸ்டாண்டர்ட் லெவலில் தான் உங்களுக்கான சிலபஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து இருக்கும். நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ எக்ஸாம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதுமே உங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட், ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்லாம் வந்து இருக்கும். ஃபிசிக்கல் எஃபிஷியன்சியை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், மேலாக இருந்தால் நீங்கள் 5 கிலோமீட்டர் வந்து 24 மினிட்ஸில் நீங்கள் வந்து ரன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபீமேலாக இருந்தால் 1.6 கிலோமீட்டர் வந்து பாருங்கள் 8.5 மினிட்ஸில் வந்து நீங்கள் ரன் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் வந்து இருக்கும். அது வந்து ஹைட் வந்து செக் பண்ணுவாங்க. மேலாக இருந்தால் 170 சென்டிமீட்டர் இருக்கணும், ஃபீமேலாக இருந்தால் 157 சென்டிமீட்டர் வந்து இருக்கணும். ஸோ அதில் வந்து பாருங்கள் எஸ்டி கேட்டகரி மட்டும் வந்து 162.5 இருந்தாலே போதும். அதே ஃபீமேலாக இருந்தால் 150 இருந்தாலே போதும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு மட்டும் உங்களுக்கு தளர்வு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு செஸ்ட் வந்து பார்ப்பாங்க. அதாவது அன்எக்ஸ்பேண்டனில் வந்து 80 சென்டிமீட்டர் இருக்கணும். அதுக்கப்புறம் எக்ஸ்பேண்டனில் வந்து 5 சென்டிமீட்டர் வந்து கூட இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எஸ்டியாக இருந்தால் அதுலேயுமே வந்து பாருங்கள் தளர்வு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி வெயிட்டுமே உங்ககிட்ட வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி, ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபாலோ பண்ணி
மெடிக்கல் டாக்குமெண்டேஷன் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. ஸோ பேஜ் நம்பர் 30ல இருந்து உங்களுக்கு அனெக்ஸர் 1ல வந்து பார்த்தோன்னா, எப்படி நீங்க ஆன்லைன்ல வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணுங்கிறதுக்கான ப்ரொசீஜர் வந்து இருக்கு. ஸோ ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணணும், ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்ணுங்கிற ஸ்டெப்ஸ் வந்து பாருங்க, இங்க ஒன் பை ஒன்னா உங்களுக்கு இமேஜ் ஃபார்மேட்லயே வந்து கீழ வந்து குடுத்திருப்பாங்க. ஸோ இத கரெக்ட்டா நீங்க ஃபாலோ பண்ணி நீங்க ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ எப்படி உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ்லாம் நீங்க ஃபில் பண்ணணும், எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து பாருங்க, இங்க வந்து கம்ப்ளீட்டா வந்து உங்களுக்கு வந்து இமேஜ் ஃபார்மேட்ல இருக்கும். இத கரெக்ட்டா நீங்க ஃபாலோ பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழ வந்து குடுக்குறேன். செக் பண்ணி பாருங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.